Hello viewers. So last video la nama update பத்தி ஃபுல்லா பார்த்திருப்போம். So updateல மூணு மெத்தட்ஸ் பார்த்திருந்தோம். So same ways இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா delete-ஓட மேஜரான 2 மெத்தட்ஸ் பார்க்க போறோம். Okay, so one வந்து delete one, another one is delete many. So of course நம்ம எப்படி அப்டேட்ல வந்து ஒரு பர்టిక్యులர் டாக்குமெண்ட் அப்டேட் பண்றதுக்கு update 1 யூஸ் பண்ணுமோ the same ways the particular document delete பண்றதுக்கு delete 1 யூஸ் பண்றோம். Okay, அதே மாதிரி எப்படி வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட்டை அட் அ டைம் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் இன்சர்ட் பண்ணோம் இல்லையா அது சேம் வே மல்டிபிள் டாக்குமெண்ட்டை அட் அ டைம் நம்ம என்ன பண்ணலாம் டெலிட் பண்ணலாம். ஸோ இந்த டெலிட்ல வந்து நல்லா மேஜரான 2 மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா delete one and delete many. ஸோ delete ஒன்னாக இருக்கட்டும் இல்லை delete many-யாக இருக்கட்டும் ஸோ அதுக்குள்ள வேரியஸ் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஓகே, என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன், லாஜிக்கல், அரே அண்ட் ரிகட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே கிரியேட்டும் சரி ரீடும் சரி அப்டேட் அண்ட் டெலிட் நாலுமே வந்துட்டு நம்ம பேசிக் கான்செப்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டெப்தா ஒவ்வொரு இதுல இருக்க ஒவ்வொரு கமெண்ட்டுமே நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து சேம் வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா டெலிட்டோட பேசிக்கான கமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த வீடியோக்கு அப்புறம் அகெயின் நம்ம வந்து CRUD ஆப்ரேஷனுக்குள்ள இருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸுமே எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே நம்ம என்ன பண்ண போறோம் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன டிபியில் இருக்கோம், அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு டிபிக்குள்ள இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் என்ன கலெக்ஷன் இருக்கு நமக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லையா. ஷோ கலெக்ஷன்ஸ் கொடுத்தா ஸோ நான் ஏன் வந்து இந்த பேசிக் கமெண்ட்ஸை வந்து நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் நம்ம ரிப்பீட் பண்ணுறப்போ ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளான கமெண்ட்ஸ் தான். ஸோ நம்மளால ஈஸியாக கிராப்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அகைன் அண்ட் அகைன் வந்து இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோலையுமே ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு டிபி வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல்ன்ற டிபியில் இருக்கேன். அதுக்குள்ளே இருக்க கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ன்ற கலெக்ஷன். ஸோ இப்போ அதுக்குள்ளே என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டிபி டாட் பேஷண்ட் டாட் ஃபைண்ட். ஸோ வெறும் ஃபைண்ட் மட்டும் கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகும் ஆல் ஓவர் அந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்க எல்லா டேட்டாஸ் வரும். இப்போ எனக்கு 2 டேட்டாஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மல்டிபிள் டேட்டாஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து இன்னொரு டேட்டா வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். பேஷண்ட் டாட் நம்ம மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் இன்சர்ட் மெனி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்சர்ட் மெனி. ஸோ மல்டிபிள் டாக்குமெண்ட்றப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரேல ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து நேம் வந்துட்டு நான் வந்து ஷாம்னு வச்சுக்கிறேன். ஏன் ஷாம்னா ஈஸியாக இருக்கும். ஷாம், ராம், ராஜ் இதெல்லாம் வந்துட்டு யூஸ்வலாகவே ரொம்ப ஈஸியாக எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறதுக்கு டக்குன்னு வர நேம், அதனால நான் வந்து அந்த நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன கொடுத்துக்கிறோம் ஏஜ் வந்து ஒரு 34 கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் சிட்டி கொடுக்க போகிறோம். ஸோ சிட்டியில் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஓகே அகெயின் இன்னும் ஒரு 2 டேட்டா கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு டெலிட் மெனி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நிறைய காமன் டேட்டாஸ் இருக்கப்போ நம்ம டெலிட் பண்ணுற அந்த ஆப்ரேஷன் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ சும்மா 2 டேட்டா வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஆக்சுவலாக ராம்னு போட வந்தேன், பட் ஆல்ரெடி டேட்டா இருக்கனால நான் ராம் சரண் போட்டுக்கிறேன். அண்ட் நான் ஏஜ், ஸோ ராம் சரண்க்கு ஏஜ் வந்து என்ன கொடுக்கலாம் 23 கொடுக்கலாம். அடுத்து சிட்டி வந்துட்டு அகெயின் ஓகே நான் அகெயின் சேலமே கொடுத்துக்கிறேன். நம்ம மல்டிபிள் டேட்டாஸ் நம்ம டெலிட் பண்ணி பார்க்குறப்போ சேலம் ஈஸியாக இருக்கும். ஓகே, சேலம் கொடுத்தாச்சு. ஓகே, நமக்கு போதும் 5 டேட்டாஸ் இருக்குது. ஓகே ஃபைன், இப்போ நம்ம இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, எனக்கு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிபி டாட் பேஷண்ட் டாட்
அகெயின் ஃபைண்ட் எல்லாமே இன்சர்ட் ஆயிருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம delete ஆப்ரேஷன். ஓகே, எனக்கு எல்லாமே வந்து என்ன ஆயிருக்கு, இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு delete 1 பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு அந்த ராமன்ற டாக்குமெண்ட் வந்து இந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்க தேவையில்லை அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, நான் வந்து delete 1 அந்த ஒரு டாக்குமெண்ட் மட்டும் தான் எனக்கு தேவையில்லை அப்படின்றப்போ நான் என்ன பண்ணலாம், delete 1 வந்து நான் யூஸ் பண்ணி நான் அந்த ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் delete பண்ணிக்கலாம். ஸோ db.patient.delete. ஸோ நம்ம வந்து இப்போ நான் ஸ்மால் லெட்டரில் டி ஆரம்பிக்கிறேன், சடனாக மிடில் வந்து நான் இப்போ கேப்ஸ் யூஸ் பண்ணி 1ன்னு போடுறேன். ஸோ இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன, அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேமல் கேஸ் இதெல்லாம். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ இதுக்காகவே ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக போட்டுறேன். ஸோ அப்போ தான் வந்து அப்கமிங் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது என்னடா இது ஸ்மாலர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மிடில் வந்து அப்பர் கேஸ் போடுறாங்க, தெரிஞ்சவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, தெரியாதவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு வீடியோ போட்டுறேன். ஸோ db.patient delete 1 கொடுத்துட்றோம். delete 1 கொடுத்துட்டு நான் இப்போ என்ன டேட்டா delete பண்ண போகிறேனோ அதை கொடுத்துக்கிறேன். ஓகே, ராம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ராம்ன்ற டேட்டாவை தான் என்ன பண்ண போகிறேன், delete பண்ண போகிறேன். ஓகே, எனக்கு அக்னாலஜ்மெண்ட் ட்ரூ வந்துருச்சு. இப்போ நான் அகெயின் ஃபைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ என்ன டேட்டா இல்லை, ராமன்ற டேட்டா இல்லை. ஓகே, ஷாம் இருக்குது, ராம்சரண் இருக்குது, நிஷா இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறது, அந்த ராமன்ற டேட்டா வந்து எனக்கு இல்லை. ஓகே, இப்போ delete many எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அகெயின் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நான் நேமுக்கு பதிலாக சிட்டி கொடுக்குறேன். நேமுக்கு பதிலாக சிட்டி கொடுத்துட்டேன். சிட்டி வந்து சேலம்னு கொடுத்துட்டேன். இப்போ 1க்கு பதிலாக மெனி. ஓகே, ஸோ இது வந்து delete many. இப்போ எனக்கு 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, delete ஆயிருக்கு. ஓகே, சேலம்ல இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் எனக்கு delete ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு delete many and delete 1 வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் கலெக்ஷன்ஸுக்குள்ள இருக்க டேட்டாஸை மட்டும் தான் இந்த மாதிரி delete பண்ணியிருக்கேன். ஸோ கலெக்ஷன் எப்படி delete பண்ணணும், டேட்டா பேஸை எப்படி delete பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். அது நம்ம delete சொல்ல மாட்டோம், ட்ராப்னு சொல்லுவோம். ஸோ எஸ்கியூஎல்லாம் கேள்விப்பட்டீங்களா, ட்ராப் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு நான் இப்போ அடுத்து சொன்னாலே அப்பர் கேஸ் அந்த கேசஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட வந்து ட்ராப் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக எடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எப்படி மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதோட delete and அப்டேட்டோட என்டையர் ஆப்ரேஷன்ஸ் உள்ள இருக்க எல்லா சப் ஆப்ரேஷன்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.